மாமா மாயவா தங்களுடைய பொற்பால கமலத்திற்கு உன் மைத்துனாகப்பட்ட அர்ஜுனன் வணக்கம் மாமா வணக்கம். மாமா என் பாதம் அடைந்தவனா சுகத்தோடு வாழ்வார். எங்கு மாமா சுகமாக வாழ்வது? 18 நாள் பாரத போர் துவங்கி 14 நாள் சண்டை முடிஞ்சு போச்சு. விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தகலம். மாமா அந்த துரியன்புரம் யார் வருகிறார்? இந்த பாண்டவர்புரம் யார் மாமா சண்டைக்கு? ஒரு நாள் தண்ணி நீங்களே பார்த்து மாயவா அர்ஜுனா இதே இடத்துல சாகடான்னு சொல்லு. நான் சாகறேன். 18 நாள் பாரத போர் துவங்கிட்டீங்க. 16 நாள் சண்டை நேத்தோட முடிஞ்சிச்சு. 17ஆவது நாள் சண்டை என்னால முடியாதுன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல மாமா நியாயம்? அர்ஜுனா மாயவா யார் வராங்க தெரியுமா? யாரு? அங்க தேசாதிபதி கர்ணன் போகிறான். எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீண்ட நாள் பகைவன், எனக்கும் அவனுக்கும் சரியான பகை. எப்பொழுது வருவான் வருவான் என்று வழி மீது விழி வைத்து பார்த்திருக்கிறேன். அந்த கர்ணன் என்னிடம் யுத்தத்திற்கா? மாயவா எங்கு யுத்தம், எப்படி சமர்கலம்? குருச்சேத்திரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். அதனால மாமா அது வந்து மாமா அச்சாரத்திலே மாமா கொஞ்சம் தள்ளிட்டு ஓட்டே தள்ளி போடுவாங்க. மாமா அதோ பார் குருச்சேத்திர பீடத்திலே ஒரு ஒண்டி ரதமாகப்பட்டது தள்ளாடி தள்ளாடி வருகிறது. அதில் இருக்கக்கூடிய அரவ கொடியை அறுத்துவிட்டு நமது அரவ கொடியை நாட்ட வேண்டும். வள்ளி மகாராஜனே குருச்சேத்திரம் வந்திருக்கின்றோம். எதிரி அதோ வர்த்தாயா குருச்சேத்திர விடத்திலே அர்ஜுனன் நாயன். அந்த அர்ஜுனாகப்பட்டவன் ஒரு வீரனை போலிருக்கின்றார். இன்று அவருடைய பகை தீர்க்க போகிறேன். அவரிடத்திலே சில வார்த்தை அடே அர்ஜுனா, அடே கர்ணா, நீ ஒரு வீரனா? வீரன் என்ற பெயர் வீரன் என்ற பெயர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. நான் வீரன் என்று நீ அறிந்து கொண்டாய், அதில் என்ன சந்தேகம்? மானங்கட்டவனே, சூதினால பகடையாடி 38 நாளத்தில் பறித்து 1 2 3 என்று சொல்லக்கூடிய 12 ஆண்டு காலகம் ஓராண்டு அஜாதவாசம் ஓட்டி வைத்தோமே, அப்ப எங்கடா போச்சு? 1 என்று 12 வருடம் காணாத ஓராண்டு அக்கியாத வாசம் என்று உரைக்கிறாயே. அக்கியாத வாசத்திலே ஆட பருவத்தில் என் கைக்கு கிடைச்சிருந்தான் அவனை நீ அதே இடத்துல போனமாக இருப்ப. பயந்து ஓடினாயே, அன்னைக்கு எங்கடா போச்சு உனது வீரம்? நீ பேடி பெயர்த்தலடா.
கொக்கரித்து பதினாறாம் நாள் சண்டையிட்ட பாத்தியமனை வெல்லலாம் என்று படத்திற்கு இங்கு வந்தாய் போலையே கர்ணா ஒரு இடிகுலத்தான் ஈனசாதியான ஆச்சாரியன் புதல்வன். நான் யார்? ஒரு சத்திரியன், மானிடன். ஏண்டா படி வாங்கி சோறு துரியோதனன் வாங்கி தின்ற பையனி நீ வந்து என்னிடம் 17 நாள் சண்டையிலே பார்த்திபனை வெல்வேன் என்று குறிப்பாகி நிற்கிறாயே, உன்னால் முடியுமா? மகளாய் அபிமன்னை மாறுக்காய் மாறுக்கால் வாங்கி கொண்டவன் அப்ப எங்கடா போச்சு? அன்னைக்கு நான் கொண்டு இருப்பேன். சரியான ஆம்பளையா இருந்தா ஒருத்தனோட ஒருத்தர் சண்டை முடியும், சரியட்டவனோட சண்டை செஞ்சிருக்கணும். ஒரு அரியா சிசுவு அறியாத பாலனை நான்முக பத்மயுக படையை திருத்தி பத்மயுக படையில நின்று 4 பேர் 4 பக்கம் போட்டு என் மகனை மாறு கையை மாறு காலை எடுத்துட்டீங்க. அன்னைக்கே நீ மொண்டி ஆயுதத்தை கொடுப்பது போல் கொடுத்து பழிவாங்கியவன் அடி இதிலா கர்மம் கொண்டோ கேடியா எங்கு பாரா படைமுக ஆத்திரமோ பாவனைய நாடிருத்தி சண்டைக்கு வாடா இப்போ ஒரு கொண்ட பேடியே உனக்கு சாவு காணறி கொண்டதா சந்தால பாவி சந்தால பாவி இவனோ ஒரு இடைகுலத்தான் ஈனசாதி நன்றி கெட்ட தேரோட்டியின் மைந்தன், ஒரு ஆச்சாரியன் பிள்ளை. அவன் யார்? சத்திரியன். அவனிடம் பேசுவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. என்னை பார்த்து இதை குலத்தான் ஈன ஜாதி தேரோட்டி தேர் உரைக்கிறாயா? என் குலம் தாண்டா உன் குலம், உன் குலம் தாண்டா என் குலம். நான் அறிந்த வண்டி அறியாதவன், நான் புரிந்த வண்டி புரியாதவன். பயலே இது என்ன ஆச்சரியம்? நான் அறிந்தவன் நீ அறியாதவன், நான் தெரிந்தவன் நீ தெரியாதவன், நான் புரிந்தவன் நீ புரியாதவன். என் குலம் தாண்டா உன் குலம், என் குலத்தை இழிவுபடுத்த நான் தயாராக இல்லை என்று உரைக்கிறானே, இது எந்த விதத்தில் நியாயம் மாமா? அவன் துரியோதன பட்சத்துல இருந்து வந்துட்டான். அப்ப துரியோதன பட்சத்துல என்ன பண்ணினா உன் குலமா அவன் குலம் சமமா நினைக்கிறான். அப்படியா? டெல்லி மகாராஜனே, இவ்விடத்தில் என்ன வீர் வார்த்தை? ஒரு தினத்திற்கு 1000 குடம் பாழை இந்த கடையினாலே அவருடைய சிரத்தை அறுப்படை செய்வேன். அந்த அர்ஜுனனுக்கு எங்கே குறிப்பா இருக்கிறார்? அவருடைய சிரத்திற்கு குறிப்பார்ப்பது என்னுடைய லட்சியமாகும். அவருடைய சிரத்திற்கு குறிப்பா இருக்கிறாயா? கர்ண மகாராஜனே, டெல்லி மகாராஜனே, அர்ஜுனன் முன்னே இருப்பது ஆயன், மர்ம தந்திரக்காரன். அதாவது அவன் சிரத்திற்கு குறிப்பா இருக்க வேண்டாம், அவருடைய மார்புக்கு குறிப்பான். டெல்லி மகாராஜனே, கர்ண மகாராஜனே, அதெல்லாம் தேவையில்லை. ரதத்தை செலுத்துகிற வேலையாகும். போராடுகிறேன், வெற்றியை தோல்வியும் எனது அவனுடைய ஆகும். அப்படியே அதை விட்டு செய். ஆகட்டும். பாலுண்டு வீட்டுக்கு பாலகர் நினைத்திராத
படைய நடுங்கும். ஆகாயத்திற்கு பூமிக்கும் அண்டத்திற்கும் வெட்டத்திற்கும் வாயை துறந்து வருகிறது. இந்த பார்த்திபன் என்ன செய்வேன் மாமா? பாம்பு என்றால் படையே நடுங்குமே. நான் பாத்துக்கிறேன். அவன் தனியா வரமாட்டான, பாம்பை விட்டு இருக்கிறானே. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் பாப்பா. ஆகட்டும் மாமா. கேளு கவிதர்களே, நாகாஸ்திரம் கர்ணனிட போகிறான். அந்த கர்ணன் நாகாஸ்திரத்திட பகவான் பார்க்கிறார். எப்படியாவது அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்று பூமியிலே இடம் வாங்கி ரதத்தை கீழே இறக்குகிறார். நான் கொடுத்த அத்தோ செனாண்டு நாகசாலையானது அந்த அர்ஜுன சிரத்தை அடைந்து வந்திருக்கும். இப்பொழுது அவன் பகையாளா இருந்தாலும் பங்காளியாக வேண்டும், அண்ணினா இருந்தாலும் அவனுக்கு அண்ணனாக வேண்டும். கடைசியாவது சிரத்தை பார்க்கின்றேன். அர்ஜுன சிரத்தை அறுப்பில் உழைச்சாயி என் மணிவடத்தை கொண்டு வந்திருக்கிறாய். அர்ஜுன சிரம் எங்கே? ஒரு மாதம் தொடர்ந்து குரு தவறிவிட்டது. அவருடைய மணிமங்கலம் மட்டும்தான் கிடைச்சது. இன்னொரு கடை தொடர்ந்தீங்கள். அது அர்ஜுனுடைய சிரம் எங்கிருந்தாலும் சரி. என்ன செய்வீர் கவர்கொண்டகம்? என் தாயாருக்கு நான் கொடுத்து விட்டேன். ஒரு கணக்கு மறுகடை தொலைக்க சத்தியம் செய்து விட்டேன். நீ எனக்கு பயன்பட மாட்டாய், நீ ஓடிவிடு. அப்படியா? இருபத்தோடு உண்மைதான். இல்ல சாமி, நான் பாலுண்ண வீட்டுக்கு நான் பாலம் செஞ்சுட்டேன், சோறுண்ண வீட்டுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன். என் இனத்தோடு இனம் போய் சேர்ந்து பிழைக்கிறேன். அதனால் உன்னுடைய பாதத்தை விழுந்து நான் மறுகின்றேன். ஒரு தினத்திற்கு 1000 குடம் பால் ஊட்டி கொண்ட நகை கிடைக்கும். தண்ணி நீ தொடுத்துட்டேன். டெல்லி மகாராஜனே, கர்ண மகாராஜனே, சாரதி ஓட்டி எங்கே அர்ஜுனுடைய சிரம்? டெல்லி மகாராஜனே, எப்படியாவது குறி தப்பித்து விட்டது. எப்படியாவது குறி தப்பித்து விட்டதா? உண்மைதான். நான் அப்போதே உரைத்தேன். எப்படி? அர்ஜுனன் முன்னேற்பவன் ஆயன், பல தந்திரக்காரன் மந்திரக்காரன். அவனுடைய சிரத்திற்கு குறிப்பார்க்க வேண்டாம், மார்புக்கு குறிப்பார் என்று உரைத்தேன். என் பேச்சை கேட்கவில்லை. நானும் ஒரு நாட்டிற்கு அரசன். என் பேச்சை எப்பொழுது கேட்கவில்லையோ ரதம் ஓட்ட மாட்டேன், நான் செல்கிறேன். ரதத்தை ஓட்ட முடியுமா? முடியாதா? முடியாது. புறப்படுகிறாயா? ஆமா. சாரதியாக தள்ளியின் விலகி சென்று விட்டார். ஒரு தினத்திற்கு 1000 குடம் பாட்டு நகை கொலையும் என் கையிலே வாழிருக்க, என் அஞ்சிலே திருவிருக்க நான் அஞ்சு வேணேன். என்ன ரதத்தை நானே சிரத்தி நான் அர்ஜுனோட போர் பெறுகிறேன். தானே செலுத்தி போர்புடன் நினைக்கப்பட்டது ரதமாகப்பட்டது மரணே புரிந்து விட்டது. அதனால ரதத்தை தூக்கியாவது போர் புரிகிறோம். அர்ஜுனா, அடே கர்ணா, நான் இப்போது நிராயுத பாணியாக இருக்கின்றேன். நிராயுத பாணி மீது போர் கொடுப்பது நியாயமில்லை. அதனால மாமா என்ன உரைக்கிறீர்? தாங்களே உரைத்திருக்கிறீர். 50,000 இருக்கும் பொழுது ஒருவனுடைய யுத்தம் செய்யணும். அவனும் நானும் சரியான பலம் படைத்திருக்கணும். அவனும்
கற்பகம் ரதமாகப்பட்டது மண்ணிலே உடைந்து மண்ணிலே புதைந்து விட்டது. அம்பு ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியா இருக்கிறான். அவனிடம் எப்படி மாமா நான் யுத்தம் செய்வது? அழுது பேச வேண்டாம். பத்திரியை கொண்டு வந்து பாலா சபையின் கண் முன்னே சொல்லி வந்தாங்களே, அப்ப எங்க பார்த்தாங்க நீதி? அதனால போர் அர்ஜுனன்ற அபிமன்னனுடைய மனைவி உத்திரையாகப்பட்டவள் நிறமாத கர்ப்பிணி என்று தெரியாமல் பத்மை மருந்தில் கொண்டாங்களே, அப்ப எங்க பார்த்தாங்க? ஆகட்டும், இதோ சொல்லிக்கிறேன். ஐயோ மாமா கடவுளே என்ன செய்வேன்? அண்ணனே கொண்டு வந்து கவத்தினா துரியராஜன் அவனே கர்ணன் என்று என் அண்ணனே பணம் கொடுத்து இந்த இலத்தை ஆள்வதுண்டா? ஏ மாமா, ஏ மாமா, அதாவது ரதத்தில் இருக்கக்கூடியவன் கர்ணன் கிடையாது. அண்ணனாகப்பட்ட தருமனை கொண்டு வந்து அமர்த்திருக்கிறான் துரியோதராஜன். துரியோதனன் அண்ணனை கொண்டு இந்த அகிலத்தை ஆள்வதை விட நான் சாதனையும் கிடையாது. புறப்படு போகலாம். அண்ணா, அண்ணா, அர்ஜுனா, பாடிக்கூடாத்தில் இருக்கிறீங்களா? இங்கதான் வந்த எங்க கண்ணுடைய சிறை எங்க கற்பக ரதத்தில் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது அண்ணனுடைய தர்மர் முகமோட தெரிந்து விட்டது. அதனால நான் பானம் தொடுக்க மறுத்து விட்டேன். நான் போய் குருச்சேத்திர பீடத்துக்கு நாயனாத்துல பாடி கூட வந்துருக்கிறேன். அதனால நாயனத்தை அங்க இங்க வந்து பார்க்க வந்தேன். கேடி கேடு ஆயுதம் என்ன சமம் என்னுடைய ஆயுதத்தை கிழிவாக பேசியவரை நான் விடுவதே கிடையாது. புறப்படலாம். கர்ணனாகப்பட்டவன் கற்பரகத்தில் இருக்கிறான். அவனுடைய ரோமத்திற்கு ஒரு பானமா வைத்திருக்கிறேன். ஏமா மாமா உயிர் இன்னும் போகல? அதை நான் பார்த்து கொள்கிறேன் இருப்பா. அர்ஜுனன் தொடுத்த பானங்கள் என் உடனே ஒரு மயிர்கா ரோமை பாய்ந்திருக்கிறது. என் உயிரும் போகவில்லை. நான் என்ன செய்வேன்? எனக்கு ரத்தம் பெருகிறையா, எனக்கு நவரண்டி பகிரையா, ஐயோ எனக்கு கவலை பகிரையா. நான் ஒரு கையை கண்டவர்க்கு நான் ஒரு கையை நான் படைத்தேன். கண்ணனை கேட்கின்றீர்களோ அதே கண்ணன் தான். கேட்ட தர்மத்தை இல்லை என்று குடைத்த என்னை ஒருவனைக்குள்ள எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தார்கள். பிராமணா, எனக்கு ஒன்ன நல்ல தந்திரஹாதி அங்க வழி வைத்த வாதியாரி. எனக்கு இரண்ட நல்ல தந்திரஹாதி அங்க நான் வளர்த்த
பிராமணரே, என்னை ஒருவனை கூட எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தார் தெரியுமா? ஒன்னாவது சத்ராவதி ஓதி வைத்த வாத்தியார், இரண்டாவது சத்ராவதி ராணுவத்தை யாகச்சேனா, மூன்றாவது சத்ராவதி முனிவர் பெற்ற சார், நான்காவது சத்ராவதி என் தாயாரோ குந்தையம்மா, ஐந்தாவது சத்ராவதி அந்த அஸ்தாபுரி வேத்த, ஆறாவது சத்ராவதி அந்த ஆதிமூல கண்ணன், அடுத்த சத்ராவதி பொல்லாத்தாண்டு வரக்கூடிய தெய்வத்தண்ணன். பல பேர் ஒன்று கூடி பார்வையிலே சாய்த்து விட்டாயே, நான் என்ன செய்தேன்? தானம் வாங்கிட்டு போலான்னு வந்தா, நீயே இப்படி சாய்ந்து கிடக்குற, நான் என்னப்பா பண்ணுவேன்? உயிர் போகத்திலும் தருவம் இருக்கிறாய், என்னிடத்திலே என் மணிமகனம் இருக்கிறது, தானமாக தருகிறேன், பெற்றுக் கொள்ளு. மணிமகனை கொண்டு போவேன், ஒரு சில காலம் வரும், அதுக்கு பிறகு நான் எங்க போவேன்? அதனால் நீ செய்த தான தர்மத்தை கால்வாத்து கொடுத்தா வாங்கிட்டு போவேன். அப்படியா? நான் அப்பொழுதே சந்தேகப்பட்டேன், இத்தனை ரத்த வெள்ளத்திலே இத்தனை பிரகோட்டத்திலே ஒரு பிணங்களை தாண்டுகிறேன், அப்பொழுதே சந்தேகப்பட்டேன். நீ உண்மையிலே பிராமணன், என் மாமனாகிய கண் என் மீது மட்டும் ஏன் சாமி பாசமில்லை? ஏப்பா பாண்டவன் என் அத்த மக்களா, நீ என் அத்த மகன் தான், ஆனா நீ சேர்ந்த இடம் சரியில்லையா? சாமி, என் இப்பொழுது என்னுடைய உயிர் என்னுடைய நம்மளால் அழைப்போகிறது, நான் சாகதானே போறேன். சாக போகும் நேரத்திலே உங்களை ஒன்று கேட்கட்டுமா? ஆகட்டும் மாமா, மாமா மாடு நல்லா நான் வழிந்தா சாமி பாபா என்னை சேர்ப்பிரையா, என் மாயவா அப்பா, இந்த ஜன்மத்தில் உன்னை சேர்க்க முடியாது. காரணம் என்னவென்றால், சொன்ன தானத்தை அள்ளி அள்ளி கொடுத்த யாரும் போதுன்னு சொல்லல. இந்த பிரிவில் உன்னை சேர்க்க முடியாது. அடுத்த பிரிவில் நீ சிறுகுண்ட பக்தனாகவும் உன் மகன் சீதாதனாகவும் உன்னுடைய மனைவி வெங்காட்டு நங்கையாகவும் அண்ணன் கொடிநாட்டு ஆராய்ச்சி மணி கேட்டு 1000 பேருக்கு அண்ணன் அமுது கொடுத்தார். அடுத்த பிரிவில் உன்னை 4ஆம் பதி சேர்த்துக் கொள்கிறேன். இந்த பிரிவில் எனக்கு 4ஆம் பதி கிடையாது. அப்படியாக நான் செய்த தான தர்மத்தை தாரை வார்த்தை கொடுக்கின்றேன். மாயவா உன் மகன் நான் மறந்து விட்டான். அத்தா
நமக்கு நீண்ட நாள் எனக்கு எதிரி அப்பேற்பட்ட கர்ணனை எடுத்து மடிமேல் அமர்த்தி மகனே உலகத்திலே பரவட்டும் பிறந்த மகனே என்று மடிமேல போட்டு அழைகிறாயே உங்கள் 5 ராஜாக்களுக்கு அக்னிசாதிபதி கர்ணன் எதிரி இல்லப்பா, அண்ணன் ஆக வேண்டாம்ப்பா. எப்படி அண்ணன்? நான் சிறுவயது சிறியோர் பருவத்தில் 5 சிறுவயது அறியாத பால பருவத்தில் துர்வாசுடைய மந்திரித்தால் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து இந்த குழந்தையை அன்று நாகாத பிள்ளை என்று ஆற்றில் இருந்து விட்டேன் அப்பா. தகாத பிள்ளை என்று தண்ணீர் எழுந்து அந்த குழந்தை தான் அந்த அக்னிசாதிபதி கர்ணன். என் அண்ணனையே மடித்து விட்டானா தாயே? அம்மா, எப்பொழுது இந்த ரகசியத்தை மறைத்தாயோ இன்று முதல் பெண் குலத்துக்கெல்லாம் ஒரு சாபத்தை தருகிறேன். 3.25 நாளிகையில் இந்த உலகமெல்லாம் பரவட்டும். ஏற்பட்ட ரகசியத்தை மறைத்தாய் அல்லவா? பிடி சாபத்தை வெளியாகணும். கேளு சாமியார்களே, கொலபாடி மாரியம்மன் கோயில் திருவிழா அதாவது கண்ணன் முத்துமா சென்ற நாடகம் ஆடி விட்டு முடித்திருக்கோம். ஆடினோம், ஆடி முடித்தோம். இந்த நாடகத்தில் குற்றம் குறை இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை மன்னிக்கும் சிறந்தாழ்ந்து வணங்குங்கள். நாடகம் சென்றவர்களாம் நன்றி வணக்கம்.